நம்முடைய வியாதி சுகமாக தான் விரும்புகிறாரு. ஆனால் நாம தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சுகமாக விடமாட்டேங்கிறோம். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வியாதி சுகமாவர் தான் ஒரு விருப்பம். அவர் அதான் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய்ய? சுத்தமாகுனர். அவன் சுத்தமானான். அப்போ ஒரு வியாதிய நேரத்தில் கர்த்தரிடத்துல போய் கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுனர். சுத்தமாகுனர். அதே போல சுத்தமாகிட்டான். அப்போ நம்முடைய வியாதியில அவர் சுகமாக விரும்புகிறாரா இல்லையா? அவருடைய விருப்பம் அதில் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை என்ன செய்யறதில்ல, சுகமாகிறதுக்கு விடுறது இல்லை. செய்கிற தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தனா அந்த வியாதி சரியாகாது. சில நேரங்களில் சில வியாதி உன்னுடைய ஆண்டவர் நம்மை சிக்ஷிப்பதற்காக சில வியாதி அனுமதிச்சிருப்பார். அதனால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது. ஆனால் அடிக்கடி நமக்கு அது சிக்ஷைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சில வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்குது. சில வியாதி பாவத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்குது. சில வியாதி சரீர ஆரோக்கியத்தை சரியாக பேணி காப்பாற்ற முடியாததுனால சில வியாதிகள் நமக்கு வருது. ஹல்லேலூயா. எந்தெந்த விதத்தில் வியாதி வருது? பாவத்தினால வியாதி வருது, சாபத்தினால வியாதி வருது, அப்புறம் சரீரத்தை ஒழுங்காக பராமரிக்காததுனால வியாதி வருது. இன்னொரு வியாதி, கர்த்தர் உன்னை சிட்சிப்பதற்காக சில வியாதிகள் என்ன பண்ணியிருப்பாரு? அனுமதிச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சிட்சிப்பதற்காக அனுமதிச்ச வியாதி, நீ எப்பெல்லாம் கொஞ்சம் முரட்டாட்டம் பண்றி அப்பெல்லாம் அந்த வியாதி உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணும். எப்பெல்லாம் உன்னை நீ கர்த்தருக்கு விரோதமாக நீ நடக்க ஆரம்பிக்கிற அப்பெல்லாம் இந்த வியாதி உன்னை போட்டு அமிழ்த்தும், உன்னை வேதனைப்படுத்தும். அப்போ நீ அப்போதான் கொஞ்சம் ஒழுங்காக நடப்ப. அது சிட்சைக்காக வைக்கிறது. சில வியாதி அனுமதிச்சாதான் நீ எங்கே வருவ? கர்த்தரை தேடுவ. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் பார்த்தா திடீர்னு நமக்கு பிரச்சனை வரும். மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பிப்பேன், ஜெபிக்க ஆரம்பிப்பேன், ஊழியக்காரனை தேட ஆரம்பிப்பேன், ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிப்பேன். இது என்னது? இது உன்னை சிட்சிப்பதற்காக சில வியாதிகள் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். ஹல்லேலூயா. ஆக சிட்சிப்பதற்காக வியாதி உன்னை விட்டு எடுக்க மாட்டார். ஆனால் மற்ற வியாதிகள் என்ன செய்யப்படும்? அது எடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்லுகிறார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு என் சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 முறை நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக இல்லைங்க, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால சில காரியங்களை கர்த்தரை என்ன செஞ்சிருவாரு? அனுமதிச்சிருவாரு. சரி, அப்போ நம்முடைய வியாதியின் போது ஆண்டவருடைய விருப்பம் என்னதான்? நம்ம சுகமாக